ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் நல்லொரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். பெப்பர் சிக்கன். இந்த கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னா பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதிലേക്ക് ஒரு தேவையான அளவுக்கு நமக்கு சால்ட்டு சேர்த்து கொடுக்கலாம். இனி இதிലേക്ക് கொஞ்சம் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் மஞ்சள் பவுட்ரு போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் க்ரஷ் பண்ணது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதோட ஜூஸ் இதிലേക്ക് சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா தான் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இது இப்படியே வைக்கணும். ஒரு 1/2 hour வந்து மசாலா எல்லாம் இதில் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒனியன் ஒரு 2 மீடியம் சைஸ் ஒனியனு, தக்காளி, பூண்டு, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். அப்புறம் வந்து இதிലേക്ക് 1 கப்பு நல்ல திக்கான கோகனட் மில்க்கு எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது நம்மளுக்கு கட் பண்ணி வச்சுருக்குன்னா ஒனியன் இதிലേക്ക് சேர்த்துக்கலாம். ஒனியன் இந்த மாதிரி நீட்டமாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஒனியன் தான் எடுத்துருக்கேன். ஒனியன் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து போன வரைக்கும் நல்லா தான் வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணது தான் எல்லாமே. கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம அத்தி வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் போடுறதுக்கு. அப்புறம் 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லதாக அந்த தக்காளி எல்லாம் வந்து சாஃப்ட் ஆகணும். நமக்கு இது ஒன்று ஒரு 2-3 செகண்ட் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் ஈஸியாக நமக்கு சாஃப்டாகி கிடைக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இல்லைங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளை மேரினேட் பண்ணி வச்சுருக்குன்னா சிக்கன் இதிലേക്ക് சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்து அந்த தக்காளி வெங்காயம் கூட இதொன்று நல்லதாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதிലേക്ക് நம்ம வந்து காரத்துக்கு பெப்பர் மட்டும் தான் சேர்க்குறேன். ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கு. ஸோ நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்து கொடுக்கலாம். மிளகா பவுட்ரு இதிലേക്ക് சேர்க்கவே மாட்டேன். இதிലേക്ക് மசாலா சேர்க்கலாம். ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கூட மஞ்சள் பவுட்ரு. இனி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுட்ரு, அப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுட்ரு. இனி தேவையான சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். சால்ட்டு நம்மளை ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கு, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் மிக்ஸ் ஆன வரைக்கும் நல்லா தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கன் எல்லாம் வந்து வேகின வரைக்கும் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இதிലേക്ക് நம்ம தண்ணி சேர்க்கவே வேண்டாம். சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கிடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் தான் வேக வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியெல்லாம் இறங்கி வந்திருக்கு. நான் இதிലേക്ക് தண்ணி சேர்க்கவே இல்லை. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது.
இப்போ இதிலேக்கு இந்த டைமில் நமக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கேன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்து கொடுக்கலாம். இனி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இந்த பெப்பர் பவுடரும் கரம் மசாலா பவுடரும் சேர்த்து நல்லொரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் அப்படி லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒன்று கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒன்று கொதிச்சிருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியான ஒரு கிரேவி. பரோட்டா சப்பாத்தி கூடலாம் நல்லா காம்பினேஷன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.